கொஞ்சம் காஃபி, நிறைய கதைகள். நான் உங்கள் ரேகா. அகல் விளக்கு பாகம் 3ற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். சீதா அம்மா அவர்களுக்காக அன்பு இல்லத்தின் வாயிலில் காத்துக் கொண்டிருந்தார். இருவரும் யாரோ ஒருவர் காரில் இருந்து இறங்குவதை பார்த்ததும் பயந்து விட்டார். ஆதிராவும் ராஜியும் நடந்ததை கூறி விஷ்ணுவை அறிமுகம் படுத்தியதும் சீதாம்மா தெளிவடைந்தார். விஷ்ணுவுக்கு நன்றி தெரிவித்தார். இருவரும் விஷ்ணுவுக்கு நன்றி சொல்லிவிட்டு உள்ளே சென்றனர். விஷ்ணு அவர்களை பற்றி சீதா அம்மாவிடம் விசாரித்தான். ஆதிரா உறவினர்களால் கைவிடப்பட்ட ஒரு அனாதை பெண் என்று தெரிந்ததும் விஷ்ணு மனம் வருந்தினான். சீதா அம்மாவிடம் விடை பெற்றுக் கொண்டான் விஷ்ணு. விஷ்ணுவுக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு. திரும்பி மாடியை பார்த்தான். ஆதிரா நின்று கொண்டிருந்தாள். விஷ்ணு தன்னை பார்த்து விட்டான் என்று தெரிந்ததும் மறைந்து கொண்டாள் ஆதிரா. விஷ்ணு புன்னகைத்தவாறே சென்றான். ஏனோ ஆதிராவுக்கு அன்று தூக்கம் பிடிபடவில்லை. விஷ்ணுவின் முகம் அவள் கண்முன்னே தோன்றிய வண்ணம் இருந்தது. இது தவறு என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டாள். என்னடி ஆதிரா, ஒரே விஷ்ணு பாராயணம் அன்றியா என்றாள் ராஜி. திடுக்கிட்ட ஆதிரா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என்றாள். சும்மா பொய் சொல்லாத, நீ அவர் நோட்டம் விட்டத நான் பார்த்தேன் என்று அவள் காதை திருகினாள். ஆதிரா வெட்கப்பட்டு முகத்தை மூடிக்கொண்டு போடி என்று கூறிவிட்டு தூங்கினாள். நாட்கள் ஓடின. ஒவ்வொரு நாளும் விஷ்ணுவை தேடுவாள் ஆதிரா. ஏமாற்றமே மிஞ்சும். ஒரு நாள் ராஜி உடல்நலக்குறைவால் விடுமுறை எடுத்துக் கொண்டாள். ஆதிரா முதன் முறையாக கல்லூரிக்கு தனியாக சென்றாள். மாலை வேளையில் அவள் சென்ற பேருந்து விபத்துக்குள்ளானது. நல்ல வேளையாக அனைவரும் சிறு காயத்தோடு தப்பினர். அங்கு வந்த காவல்துறை அதிகாரி விஷ்ணுவின் நண்பன். ஆதிராவை பார்த்தவுடன் விஷ்ணுவுக்கு அலைபேசியில் அழைத்தான். விரைந்து வந்த விஷ்ணு ஆதிராவை சேர்த்திருந்த மருத்துவமனைக்கு விரைந்தான். அவள் தனக்கு தெரிந்தவள் என்று மருத்துவரிடம் கூறினான். தலையில் லேசான அடி, சிறிது நேர ஓய்வுக்கு பின் அழைத்துச் செல்லலாம் என்று மருத்துவர் பரிந்துரைத்தார். விஷ்ணு சீதாம்மாவுக்கு ஆதிராவின் அலைபேசியிலிருந்து அழைத்து நடந்தவற்றை கூறி தானே அழைத்து வருவதாகவும் கூறினான். அவள் மருத்துவமனையில் இருந்த நேரம் முழுவதும் அவளுடனே இருந்து கவனித்துக் கொண்டான். ஆதிராவுக்கு அந்த அன்பு புதியதாக இருந்தது. வறண்ட பாலைவனத்தில் கிடைக்கும் தண்ணீரை போல் அவள் வாழ்க்கையில் கிடைத்த பொக்கிஷமாக விஷ்ணு தெரிந்தான். ஆனால் அதை மறைத்துக் கொண்டாள். அன்பு இல்லத்திற்கு தன் காரில் அழைத்துச் சென்றான். கார் பயணத்தின் போது ஆதிரா என்றான் விஷ்ணு. திடுக்கிட்டு திரும்பி என்ன என்று தன் விழியால் கேட்டாள் ஆதிரா. நீ என்னை மணப்பாயா என்று தடாலடியாக கேட்டான். திக்குமுக்காடி போன ஆதிரா விழித்தாள். உன்னை நல்லா பார்த்துப்பேன், சந்தேகம் வேண்டாம், இது சத்தியம் என்றான். அமைதி காத்தாள் ஆதிரா. என்ன பிடிக்கலையா, அதான் மௌனமாக இருக்கிறாயா என்றான். அவசரமாக இல்லை என்றாள் ஆதிரா. சரி, யோசிச்சு சொல்லு, இதுதான் என் அலைபேசி எண், குறித்துக்கொள் என்றான். அதற்குள் அன்பு இல்லம் வந்தது. அவள் இறங்கும் முன் மறுபடியும் விஷ்ணு உன் பதிலுக்காக காத்திருப்பேன் என்று உரைத்தான். மௌனமே பதிலாக அன்பு இல்லம் சென்றாள். சீதாம்மா, ராஜி மற்றும் அங்குள்ள அனைவரும் பயந்து கொண்டு ஆதிராவுக்காக காத்து கொண்டிருந்தனர். அவளை கண்டதும் கட்டிக்கொண்டு கண்ணீர் வடித்தனர். விஷ்ணுவுக்கு நன்றி சொன்னார்கள். விஷ்ணு கிளம்பும் முன் ஆதிராவை பார்த்து மீண்டும் யாரும் அறியா வண்ணம் காத்திருப்பேன் என்று சைகை செய்தான். அனைவரும் ஆதிராவை அழைத்துக் கொண்டு அவளது அறைக்கு சென்றனர். பின்பு அவளிடம் நடந்ததை பற்றி விசாரித்தனர். ஆதிரா, முதல்ல சாப்பிட்டு மாத்திரையை போட்டுக்கோ, அப்புறம் பேசலாம் என்றார் சீதாம்மா. அவள் உண்டு முடித்த பிறகு அவளை உறங்கச் சொல்லிவிட்டு அனைவரும் உறங்கச் சென்றனர். ஆதிராவுக்கு தலை வலித்தது. இது விபத்தினால் வரவில்லை. விஷ்ணுவுக்கு என்ன பதில் சொல்வது என்ற நினைப்பினால் வந்த தலைவலி. புரண்டு புரண்டு படுத்தாள். ஆதிரா என்ற குரல் கேட்டதும் திடுக்கிட்டு விழித்தாள். நான் தான், சீதாம்மா. பயப்படாதே ஆதிரா. ஏன் இன்னும் தூங்கலையா? தலை ரொம்ப வலிக்குதாடா என்றார் சீதாம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா என்றாள் ஆதிரா.
நீ ஏதாவது குழப்பத்துல இருக்கியா? உன் முகமே சரியில்லையே. நீ இவ்வாறு இருக்க மாட்டியே என்றார் சீதாம்மா. அது ஒன்றும் இல்லம்மா என்று மழுப்பினாள். ஆதிராமா, எதுனாலும் சொல்லு, என்னிடம் மறைக்காதே. எனக்கு உன்னை நன்றாக தெரியும் என்றார் சீதாம்மா. ஆதிரா வேறு வழியே இல்லாமல் விஷ்ணு கூறியதை உரைத்தாள். மௌனமாக இருந்தார் சீதாம்மா. சிறிது நேரம் அங்கு நிசப்தமாக இருந்தது. உனக்கு விஷ்ணுவை பிடிக்கலையா என்றார் சீதாம்மா. அப்படி இல்லம்மா என்றாள் ஆதிரா அவசரமாக. விஷ்ணு நல்ல பையன் என்றார் சீதாம்மா. ஆச்சரியத்துடன் புருவம் உயர்த்தினாள் ஆதிரா. ஆமாம் ஆதிரா, உன்னை முதன் முறையாக வந்து விட்டப்பவே அவரை பற்றி விசாரித்து விட்டேன். கூட பிறந்தது ஒரு சகோதரி. தந்தை தாய் தங்கையுடன் சொந்த வீட்டில் வாழ்கின்றான். நேர்மையின் மறு உருவம் விஷ்ணு. குடும்பம் நல்ல மாதிரி என்று கேள்விப்பட்டேன். அவர்களை நேரில் பார்த்ததில்லை, ஆனாலும் விசாரித்தேன். நீ என் பொறுப்பில் உள்ளாய். மகளே, ஒரு தாயாய் நான் இந்த இல்லத்தில் உள்ள எல்லோரையும் பற்றி நிறைய யோசிப்பேன்டா என்றார். ஆதிரா கண் கலங்கினாள். சீதாம்மா அவள் தலை கோதி, இது உன் வாழ்க்கை, யோசித்து முடிவெடு. ஆனால் உன் படிப்பு எக்காரணம் கொண்டும் பாதிப்படையக்கூடாது என்றார். நீ எந்த முடிவெடுத்தாலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்றார். சீதாம்மா சென்ற பின் வெகுநேரம் ஆதிரா யோசித்தாள். அவன் மருத்துவமனையில் காட்டிய அன்பு கலந்த கவனிப்பு, தன்னை அன்று காத்து அன்பு இல்லம் வரை கொண்டு வந்து விட்டது, இவையெல்லாம் ஆதிராவை அவன்பால் ஈர்த்தது. அயர்ந்து அப்படியே தூங்கிவிட்டாள். விஷ்ணு அவளுடைய பதிலுக்காக காத்திருந்தான். அடுத்து என்ன நடந்தது இனி வரப்போகும் பாகங்களில் தெரிந்து கொள்ளலாம்.